வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு ஆரி தையலில் நாங்கள் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாங்கள் வந்து கேர்ப் லைன்ஸ், அதாவது வளைந்த கோடுகளை எப்படி ஆரி தைக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவதாக நாங்கள் வளைமை போல் ஒரு முடிச்சோண்டை போட்டுட்டு அந்த நூலை வந்து நாங்கள் அந்த ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிட்டு அந்த கொக்கி போன்ற ஒரு ஊசியால் அந்த கொழுவி நாங்கள் அந்த நூலை வந்து நாங்கள் மேலே எடுக்கணும். அதுக்கு பிறகு பக்கத்தில் இன்னும் ஒரு துளை போட்டு திருப்பவும் கீழே உள்ள நூலை வந்து நாங்கள் கொழுவி மேலே எடுக்க வேண்டும். இவ்வாறாக முழு வளைந்த கோட்டை நாங்கள் குத்தி குத்தி இந்த ஆரி தையலை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். இந்த தையலை வந்து நான் தனி நூலை பயன்படுத்தி தான் தைத்திருக்கிறேன். இது இந்த அடுத்த இன்னமொரு பயிற்சியில் வந்து நான் இரட்டை நூலை பயன்படுத்தி எவ்வாறு இந்த ஆரி தையலை மேற்கொள்வதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆரி தையலை நாங்கள் மேற்கொள்ளும் போது ஊசியை நாங்கள் மிகவும் செங்குத்தாக பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆரி தையல் வந்து மிகவும் இலகுவாக இருக்கும். இப்பொழுது நான் ஆரி முடித்து போட்டுவிட்டேன். அதாவது ஒரு நூலிற்குள் மற்ற நூலை கொழுவி இழுப்பதன் மூலம் இந்த ஆரியை முடித்து இடப்படும். முடித்து போட்டவுடன் அந்த எஞ்சிய நூலை நாங்கள் கீழே உள்ள ஊசியை மேலே செலுத்தி அதனை கீழே அந்த நூலை நாங்கள் இழுக்க வேண்டும். இப்பொழுது ஆரி தையல் முதலாவது லைன் வந்து முடிந்து விட்டது. இனி நாங்கள் இரண்டாவது தையலை பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது லைன் தைக்க போகிறோம். இதற்கும் முதல் செய்தது போலவே ஒரு முடிச்சு ஒன்றை போட்டு அதனை அந்த ஃப்ரேமிற்கு அடியில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த கொழுவி ஊசியால் நாங்கள் மேலே கொழுவி எடுக்க வேண்டும். இப்பொழுது முதல் நாங்கள் ஒன்று தைத்தபடியால் இது தைப்பது கொஞ்சம் இலகுவாகவும் கொஞ்சம் வேகமாகவும் இருக்கும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் எந்த ஒரு செயலையும் நாங்கள் திரும்ப திரும்ப பயிற்சி எடுப்பதன் மூலமே அதில் வந்து நாங்கள் ஒரு பூரண சிறப்பு தேர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆரி தையலும் அப்படித்தான். முதல் செய்யும்போது அவ்வளவு தெளிவாக இருக்காது. நாங்கள் திரும்பி அதனை நாங்கள் தைத்து பார்ப்பதன் மூலமே அதில் நாங்கள் வந்து ஒரு சிறப்பு தேர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது எனக்கு கொஞ்சம் இலகுவாகி விட்டது இந்த ஆரி தையல். நீங்களும் இதை பார்த்து வீட்டிலே வந்து தைத்து பழகுங்கள். திரும்ப தைத்து பழகுங்கள். ஒரு லைன் 2 லைன் போட்டு திரும்ப தைத்து பழகுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இலகுவாக வந்துவிடும். இப்பொழுது நான் நிறைய பகுதியை வந்துவிட்டேன். முதல் போட்டது போலவே இப்பொழுதும் நான் ஆரி முடிச்சை போட்டு இந்த தையலை நான் நிறைவு செய்ய போகிறேன்.
இவ்வளவு நேரம் நாங்கள் ஒரு வளைந்த கோட்டில் வந்து ஆரி தையலை மேற்கொண்டோம். அடுத்ததாக ஒரு பானா போன்ற ஒரு முறிந்த கோட்டில் நாங்கள் ஆரி தையலை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். இந்த தையல் மூலம் நாங்கள் தையலை வந்து எவ்வளவோ மிகவும் நேர்த்தியாக செய்கின்றோம் என்பதை நாங்கள் இதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 90 பாகை திருப்பும் போது எவ்வளவு தூரம் துல்லியமாக தெளிவாக எந்தவித சரிவும் இல்லாமல் திருப்புகின்றோம் என்பதை இதிலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய பாடமாக காணப்படுகின்றது. இதுவும் நாங்கள் திரும்ப 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 செய்து பார்ப்பதன் மூலமே இந்த தையல் வந்து எங்களுக்கு சிறப்பாக அமையும். எங்களுடைய பயிற்சியே எங்களுடைய வெற்றிக்கு காரணமாகவும் அமையும். இரட்டை நூல் போடும்போது நூல் வந்து சிக்கப்படுவதற்கு மிகவும் வாய்ப்புகள் அதிகம். அதையும் தாண்டி நாங்கள் இந்த தையலை வந்து செவ்வனை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்குரிய கஸ்டமர்ஸ் விருப்பத்தினை நாங்கள் வந்து இலகுவாக நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். முதலில் போட்ட முடிச்சை போலவே இப்பொழுது நாங்கள் ஆரி முடிச்சை போட்டு எங்கள் தையலை வந்து நாங்கள் பூரணப்படுத்தி கொள்வோம். எங்களோட சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாவிட்டால் மை டைம் எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.